ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஓவர்லாக் பண்ணாம பட்டி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். நார்மலா நீங்க எப்படி பட்டிக்கு கட் பண்ணீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லைனிங் பீஸ்ல 2 பீஸும் பிளவுஸ் பீஸ்ல 1 பீஸும் கட் பண்ணிருக்கேன். இப்போ அந்த கிளாத்தை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ற அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த பட்டில பிளவுஸ் கிளாத் இருக்கு பாத்தீங்களா, அதுல நல்ல பக்கம் மேல வர மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல பிளவுஸோட ஃப்ரண்ட் பீஸை வச்சுக்கோங்க. அதுக்கு மேல லைனிங் கிளாத் 2 கிளாத்தையும் ஒன்னு போல வச்சு இப்போ நான் வச்சிருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ற பாத்தீங்களா, இந்த அளவுக்கு தான், அதாவது அரை இன்ச்சுக்கு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த 3 கிளாத் ஒன்னு போல இருக்கிற மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணுங்க. டபுள் தையலும் போட்டுருங்க, அப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். டபுள் தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த த்ரெட்டை ஒட்டி கிராஸா கட் பண்ணுங்க. அப்பதான் அந்த வளைஞ்சு வர ஷேப்ஸ் வந்து நமக்கு பர்ஃபெக்ட்டா கிடைக்கும். அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வருது பாத்தீங்களா, அதை வந்து கிராஸா கட் பண்ணிருங்க. இப்போ அந்த பட்டி கிளாத் வந்து விரிச்சு வச்சுட்டு ரெண்டு பக்கமும் இப்போ நான் நீவ் விடுறேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி நீவ் விட்டுக்கோங்க. இப்போ அதை நீவ் விட்டதுக்கு அப்புறம் பிரஸ் தையல் போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்துலயே ஒரு 1/4 இன்ச் தையலும் போட்டுருங்க. அப்பதான் அந்த ஸ்டிச்சிங் நீட்டா இருக்கும். இப்போ சைடுல இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஒன்னு போல கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கிளாத்துக்கு மேல பேக் பீஸ் வச்சு ஆம்ஹோல் இருந்து பிளவுஸோட ஹைட்டா மார்க் பண்ணணும். அந்த மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணதோட கிளாத் ரொம்ப ஹைட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கிளாத்தை நான் திருப்பி போட்டு ஸ்டிச் பண்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ண அளவுக்கு ஸ்டிச் பண்ணணும். இப்போ அந்த பிளவுஸ்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாருங்க, ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும்.